சூர்யா மகாவும் வந்து ஒன்றா வந்து சேத்துல கால் வச்சு அப்படியே வந்து மிதிச்சதை வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுத்து கௌதமோட ஆளுங்க வந்து அனுப்பிச்சிடுறாங்க மீடியாவுக்கு. அதனால் கௌதம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. ஆமாடா, செம்ம பிரச்சனை இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உடனே வந்து ராஜலட்சுமி நல்லா வந்து ஏற்றி விடுறேன். சித்ரா வந்து ராஜலட்சுமி வந்து கிட்ட இந்த வீடியோவை காட்டுறாங்க. ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தீங்களா உங்கள் பிள்ளை எப்படி மாற்றிட்டான்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், இந்த குடும்பத்தோட வாரிசை எப்படி பண்ணியிருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராஜலட்சுமி. வரட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே வீட்டுக்கு வா. இல்லைம்மா அவசரமாக போயிட்டுருக்கேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா, முக்கியமான வேலை இருக்குது. ஏன் சார் வரமாட்டிங்களா அப்படின்னு. நான் கண்டிப்பாக வரமா, என்னாச்சு அம்மா இவ்வளோ கோவமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வண்டி திருப்புறாரு. இங்கே வந்து வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து மகா, உடனே நீ கிளம்புமா வீட்டுக்கு, முதல்ல கிளம்பு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. சொன்னால் கேளுங்க, இன்னும் வேலை இருக்குது, அதெல்லாம் தெரியாது, நீ கிளம்பி தான் ஆகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. மகாவும் வந்து கிளம்பி வராங்க. இங்கே ராஜலட்சுமி தடுத்து நிறுத்துறாங்க உள்ளே வரவங்கள. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என் பையனை இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுருக்க, என் பையனை கூலி தொழிலாளியா, என் பையனை இந்த மாதிரி வந்து மண் மிதிக்க விட்டுருக்க, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், நீ எப்படியாவது போ, எங்கேயாவது போ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என் பையனை எப்படி நீ வந்து இந்த மாதிரி வேலையை வாங்குவேன், எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு, அவன் யாருன்னு தெரியுமா, உன்னே வந்து கூட சேர்ந்து பேசுகிறாங்க சித்ரா. இந்த வீட்டு ராஜா மாதிரி அவன், இந்த குடும்பத்தோட வாரிசு, எப்படி நீ இப்படிலாம் பண்ணுவ, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் நீங்கள் தான் பண்ணி விட்டுருக்கீங்க அவங்கள. இப்படி மீடியாக்காரன் இந்த குடும்பமே சுற்றி வராங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு காரணமே வந்து நீங்கள் 2 பேரும் தானே, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே இவ்வளவும் பண்ணுறீங்க அப்படி சித்ரா பார்த்து மகா கேட்குறாங்க. அவ்வளோதான் சொல்கிறேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போவியா அப்படின்னாங்க. இங்கே பார் நிறுத்துறியா, நீ தேவையில்லாமல் வந்து சித்ரா கிட்ட போகாது, சித்ரா வந்து சொல்லி வந்து நான் பேசணுன்ற அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும் எப்படி பேசணும்னு புரியுதா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண, சொல்ல போறியா பிள்ளையா அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருக்கக்கூடாது, அவங்க ஒன்றா வாழக்கூடாது, அது உங்களுக்கு பயம், அவர் எங்கே என் கூட வாழ்ந்துறாரோ, என் பொண்டாட்டியை என்னை ஏற்றுப்பாளோன்ற பயம், நீங்கள் மருமகளை ஏற்றுக்காதீங்க, அதே மாதிரி அவரையும் நான் வந்து புருஷனை நினைக்கக்கூடாது, அப்படி தானே நீங்கள் பேசுகிறதெல்லாம், நீங்கள் பேசுறது ஏதாவது சரியாக இருக்கா, நாங்கள் நல்லா வாழக்கூடாது, நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவும் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க, உண்மையிலே நீங்கள் அம்மா தானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அப்படியே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கரெக்டாக சூர்யா அங்கே வந்துடுறாரு. சூர்யா வந்து மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அரைகிறதுக்காக கையை ஓங்குறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, மகாவும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மாவை இந்த வார்த்தையை நீ சொல்லியிருப்ப, உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு, அவ்வளோ திமிரு உனக்கு, எந்த தைரியத்தில் நீ இப்படிலாம் பேசுகிற, இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மா 1000 சொல்லியிருக்கட்டும், அதுக்காக எங்கள் அம்மாவை இந்த வார்த்தையை நீ பேசுவியா, அவ்வளோதான் உன்னை என்ன நினச்சிட்டு இருக்க, நானே உன்னை பொண்டாட்டியே ஏற்றுக்கல, எங்கள் அம்மா எப்படி உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே பார் எக்காரனை கொண்டு எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி இந்த வீட்டில் உன்னை எக்காரனை கொண்டு நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் புரியுதா, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மா பற்றி பேசுவேன், எந்த நிமிஷம் எங்கள் அம்மா பற்றி நீ பேசுனியோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. எல்லாருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க. சொன்னால் கேளு சூர்யா, சொன்னால் கேளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை கேட்காம வெளியே விடுறாரு.